ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக டீப் ஃப்ரை பண்ணாமலேயே செய்யக்கூடிய பிரெட் அல்வா ரெசிபியை இன்றைக்கி பார்க்கலாம். வெல்கம் டு எவ்ரி கிச்சன். இன்றைக்கி நான் ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 20 ஸ்லைஸ் இங்கே இருக்குது. இது ஒரு ஃபெஸ்டிவலுக்காக கிட்ஸுடைய ஸ்கூல் கொடுக்கறதுனால நான் பல்காக பண்ணுறேன். உங்களுக்கு 10 ஸ்லைஸுக்கான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பிரெட் ஸ்லைஸை பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஓரளவுக்கு பவுடர் ஆகிற மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் அரைச்சா கூட போதும். எனக்கு இந்த பவுல் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. 20 பிரெட் ஸ்லைஸ். அடுப்பத்தை வச்சுட்டு அகலமான கடாயில் 50 ml கீ விட்டுக்கோங்க. கூடவே 100 ml அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளரி விதையும் பூசணி விதையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். விதைகள் லைட்டாக பொரிஞ்சு மேலே வந்த உடனே அரைச்சி வச்ச பிரெட் க்ரம்ஸை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள். 4 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணணும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, பட் அதுக்கு ஈக்குவலான குவாலிட்டியில் இந்த பிரெட் க்ரம்ஸை இதே மாதிரி சாட்டே பண்ணி கொண்டு வர போகிறோம். அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 200 ml கப்பில் 1.5 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. கூடவே 10 ஏலக்காய் விதைகளை தட்டி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்த உடனே பிரெட் க்ரம்ஸை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுனால நான் ஆயில் குறைவாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் கூட 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படியே பிரியாணிக்கு சைட் டிஷ் வைப்பாங்க இல்லையா ஹோட்டலில், அந்த அளவுக்கு உங்களுக்கு நெய்த்தியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற இந்த ரெசிபி 2 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நம்ம தண்ணியும் ஆயிலும் அளவாக யூஸ் பண்ணியிருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ண உடனே வெறும் 2 நிமிஷத்தில் அழகாக சுருண்டு வரும். ஸோ ஈரம் போகிற அளவுக்கு குக் பண்ணாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான இந்த ஹல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க எவ்ரி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் வாட்சிங்.